Pedagogical Consent in Psychology Unit 10 டெட் சிலபஸில் இருக்கிற MCQவை பார்ப்போம். Integrating ICT and Teaching. The full form of ICT. ICTயோட full form என்னன்னு கேட்டிருக்காங்க. Information and Communication Technology. ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அப்போது இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறது. அது எப்படி? இப்போ நம்ம யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அது வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த கூகுள் மீட் எங்கேயோ ஆன்லைன் கிளாஸஸ் நடக்குது இல்லையா? அதை நம்ம வீட்லேயே இருந்து கேட்குறோம். அது எதன் மூலமாக? டெலிகம்யூனிகேஷன் மூலமாக. அந்த டெலிகம்யூனிகேஷன் எது? கம்ப்யூட்டர், internet and digital tools. Okay, the main purpose of integrated ICT in teaching is to enhance the teaching learning process. So இந்த ICT-யோட மெயின் முக்கியமான பண்பு எதுக்காக இந்த ஐசிடியை நம்ம வந்து டீச்சிங்கில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீச்சிங் அதாவது டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இன்னும் மெருகேற்றுறதுக்காக. ஸோ அப்போது ஐசிடி என்ன பண்ணுது? டீச்சர்ஸ்க்கு கண்டென்ட்டாக நிறைய கொண்டு வர இருக்குது. அதாவது நிறைய கண்டென்ட், நிறைய நாலேஜ் எடுத்துக்கிட்டு அது விஷுவலாகவோ சிமுலேஷன் பண்ணுறதுக்கு, இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுறதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. The main purpose of integrating ICT in teaching is to make learning more interactive and effective. So அதாவது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி படித்தது வந்து எஃபெக்டிவாக இருக்கணும், என்ஹான்ஸ்மெண்ட் சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கேயும் மேக் லேர்னிங் மோர் இன்டராக்டிவ் அண்ட் எஃபெக்டிவ். ஸோ ஐசிடி வந்து அதோட மெயின் எய்ம் என்னென்னா, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆடியோ விஷுவல் எய்ட்ஸை வச்சு. இப்போ கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு இது காட்டினோம்னா ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் போர்டு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, விஷுவலாக பார்க்கும்போது லேர்னர்ஸ் ரொம்ப ஆக்டிவாக நிறைய ரிசோர்ஸஸை வச்சு தெரிஞ்சுப்பாங்க. ஐசிடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் information and communication teaching. Okay, a smart classroom primarily uses ICT to smart classroom வந்து primarily uses ICT to deliver lessons using digital tools. To deliver the lessons using, அதாவது லெசன்ஸை டிஜிட்டல் டூல் மூலமாக சப்ளை அதாவது கொடுக்கறது. இதுதான் ப்ரைமரி. ஃபஸ்ட்டு இதுவே என்னதுன்னா, தன்னோட லெசன்ஸை டிஜிட்டல் டூல் மூலமாக டெலிவர் பண்ணுறது. ஸோ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸில் என்ன இருக்கணும்? டிஜிட்டல் போர்ட்ஸ் இருக்கணும், ப்ரொஜெக்டார் இருக்கணும், மல்டிமீடியா ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஓகே, இது எல்லாமே இருந்ததுன்னா டீச்சிங் லேர்னிங் வந்து ரொம்ப, அதாவது டீச் பண்ணுறவங்களுக்கும் லேர்னர்ஸ் லிசன் பண்ணுறவங்களுக்கும் மோர் எஃபெக்டிவாக இருக்கும். Which of the following is not an example of ICT? இப்போ ப்ரொஜெக்டார், இன்டராக்டிவ் ஒயிட் போர்டு, எஜுகேஷ்னல் சாஃப்ட்வேர், இது எல்லாமே ஐசிடியோட. பிளாக் போர்டு எது? ட்ரெடிஷ்னல் டீச்சிங் தானே. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிளாக் போர்டு தான் ஐசிடியோட இல்லாத டூல். ஐசிடி இன்டகிரேஷன் ப்ரமோட்ஸ் which of the following skills? ஐசிடி இன்டகிரேஷன் ப்ரமோட்ஸ் which of the following skills ன்னு பார்த்தீங்கன்னா, collaboration and problem solving. ஸோ ஐசிடி பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா குரூப் ப்ராஜெக்ட்ஸ். அந்த குரூப் ப்ராஜெக்ட்ஸால் என்ன வருது? லேர்னருக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்கை தூண்டுறோம், க்ரியேட்டிவிட்டி வளருது, டீம் ஒர்க் உருவாகுது. இது எல்லாமே அப்போது கொலாபரேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். An example of ICT based teaching is showing an educational video on photosynthesis. எக்ஸாம்பிள் ஐசிடின்னா, அப்போது நம்ம எது மேலே ஃபோட்டோசிந்தசிஸ் மேலே வீடியோ காட்டினோம்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ மல்டிமீடியா வீடியோ மேக்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட் மோர் அண்டர்ஸ்டாண்டபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்ஸ்ட்ராக்டாக இருக்கிற கான்செப்ட் வந்து அவங்களுக்கு ஈஸியாக புரியும், இன்ட்ரெஸ்டையும் க்ரியேட் பண்ணும். The use of ICT in classroom helps in enhancing the learner engagement. ஸோ ஐசிடியை நம்ம கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணோம்னா எங்கள் லேர்னர் என்கேஜ்மெண்ட்டை அதாவது இன்னும் மெருகேற்றும். ஓகே, ஐசிடி பேஸ்ட் லேர்னிங் ப்ரமோட்ஸ். ஐசிடி பேஸ்ட் லேர்னிங் ப்ரமோட்ஸ் லேர்னர் சென்டர் அப்ரோச். ஸோ லேர்னர் சென்டர் அப்ரோச்னா
ஸ்டூடெண்ட்ஸே கண்டென்ட்டை அவங்களோட ஓன் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பாங்க. அதனால் இது எதை பேஸ் பண்ணி லேர்னர் சென்டர் அப்ரோச்சாக இருக்குது ஐசிடி. Which of these is a key advantage of ICT in education? Improves access to educational content. So key future பார்த்தீங்கன்னா ICT educationல பார்த்தீங்கன்னா improves access to educational content. ஸோ ஐசிடி வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் மெட்டீரியல்ஸை கொடுக்குது. அது எப்போ வேணால் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சிஸ்டமில் இருக்கா, நம்ம எப்போ போய் ப்ரௌஸ் பண்ணாலும் நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்குது இல்லையா? ஸோ அது எங்கே வேணாலும் வீட்டில் இருந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்கூலில் கூட பண்ணலாம். ஓகே, இஃப் யூ நீட் டு ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கன்னா ஸ்கூலில் தேவையில்லாதோ, அதாவது அவங்க நம்ம நெட்டு, அதாவது டீச்சர்ஸோட உதவியோட ரிசோர்ஸஸை பார்க்க முடியும். அந்த மாதிரி காலேஜஸில், ஸோ wherever we can go அங்கே நம்ம இதை பார்க்க முடியும். ஸோ அப்போ இது என்ன improves the access to education content. Which one is synchronous ICT tool? Which one is synchronous is ICT tool na video conferencing. Synchronous na real time interaction between the teacher and the students. லைவ்ல இன்டராக்ட் பண்ணுறது தான் வீடியோ கான்ஃபரன்சிங். இப்போது ஏதாச்சும் அவங்களுக்கு டவுட் வந்துடுது, டீச்சர் வந்து வீட்டில் இருந்தே அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்தா ஸ்கூலில் முழுசாக பண்ண முடியாது. ஸோ தே ஹாவ் டு சர்ச் ஃபார் த மெட்டீரியல்ஸ். அதனால் என்ன பண்ணுவாங்க, வெளியில் போகும்போது அப்படி டவுட் வரும். ஸோ டவுட் வரும்போது தே கேன் யூஸ் த கான்ஃபரன்ஸ் கால். வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து மேம் இது அப்படி இப்படின்னு கேட்டால் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Which ICT tool is useful for distance education? Learning Management System, LMS. Learning Management System platform பார்த்தீங்கன்னா Google Classrooms, Moodles help to manage online learning efficiently. அப்போது ICT tool distance educationக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா Learning Management System. அப்போ Learning Management System பார்த்தீங்கன்னா Google Classrooms, Moodles இதெல்லாமே வந்து லேர்னிங் எஃபிஷியன்ட் ஆக்குது. The role of teacher in ICT integrated classroom is to act as a facilitator and guide. ஸோ டீச்சரோட வேலை ஐசிடியில் என்ன, அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட்டர் என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும், அதாவது என்ன ஹெல்ப் வேணுமோ அதை கொடுக்கணும், கைடாக ஒரு ப்ராஜெக்டை லீட் பண்ணணும். ஸோ அப்போ டீச்சரோட வேலை என்ன, ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணணும், எப்படி டிஜிட்டல் ரிசோர்ஸஸை வந்து எப்படி யூஸ் பண்ணி அவங்களோட நாலேஜ் எப்படி டெவலப் பண்ணிக்கிறாங்கன்றதை பார்க்கணும். Which of the following statement is about ICT is correct? So ICT supports collaboration and lifelong learning. ஸோ லைஃப் லாங் நம்மளே கற்றுக்கலாம், அங்கே டீச்சரோ யாரும் தேவையில்லை. ஸோ சிஸ்டத்தில் போயிட்டு ஒரு நெட்டில் போய் சென்டரில் போயிட்டு ஒரு டாப்பிக்கை போட்டோம்னா யூ வில் கெட் த டீடைல்ஸ். ஓகேவா, எப்போ வேணால் அதை பார்த்துக்கலாம். அப்போது ஐசிடி டூல்ஸ் வந்து கண்டினியூஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங்கு எப்போ வேணால், எந்த ஏஜில் வேணால், எந்த லொக்கேஷனில் வேணாலும் கற்றுக்கலாம். The term blended learning means, so blended learning means combining online and first to first learning. ஸோ ஆன்லைனையும் ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங்கையும் ஒன்றா சேர்க்கறது தான் பிளெண்டட் லேர்னிங். ஸோ பிளெண்டர்னா என்னது, நம்ம மிக்சர் கிரைண்டர் தானே எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறது. ஸோ அதை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, கம்பைனிங் ஆன்லைன் அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் லேர்னிங். ஸோ பிளெண்டர் லேர்னிங் மெர்ஜர்ஸ் கிளாஸ் ரூம் டீச்சிங் வித் டிஜிட்டல் லேர்னிங் டூல்ஸ். ஸோ கிளாஸ் ரூமில் ஸ்மார்ட் போர்டை வச்சு யூஸ் பண்ணும்போது வென் வி நீட் டு யூஸ் த ஸ்மார்ட் போர்டையும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேஸ் டு ஃபேஸையும் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே சொல்கிறது பிளெண்டட் லேர்னிங். Which of the following can best support visually impaired students? Audio books, screen readers. So which of the following can best support visually impaired students? Audio books and screen readers. இப்போ visually impaired னா they have the problem, they cannot able to, அதாவது visual disability இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கிற ஐசிடி டூல்ஸ் என்னன்னு தெரியுமா, audio books and screen readers. The main challenge of ICT integration is, மெயின் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐசிடி இன்டகிரேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து லேக் ஆஃப் டிஜிட்டல் ரிசோர்ஸஸ் அண்ட் டீச்சர் ட்ரைனிங் இல்லாத ஒரே ரீசன் தான். ஸோ ஐசிடி வந்து எஃபெக்டிவ் தான், ஆனால் இதுக்கு ட்ரைனிங் தேவை, எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட், அதாவது எக்யூப்மெண்ட்ஸையும் அதை சப்போர்ட்டையும் ட்ரெயின் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் வேணும், ப்ராப்பர் ரிசோர்ஸஸும் இருந்தால் தான் இது எஃபெக்டிவாக இருக்கும். The digital divide refers to gap between those who have and those who lack access to ICT. ஸோ இந்த டிஜிட்டல் டிவைட் என்னன்னா, கேப் இருக்கு இல்லையா, those who have
and those who lack access of, அதாவது யாருக்கு ஐசிடி பற்றி தெரியும் யாருக்கு பற்றி தெரியாது அந்த மாதிரி. ஸோ டிஜிட்டல் டிவைட் அஃபெக்ட்ஸ் ஈக்குவாலிட்டி என்ன ஆக்சஸ் ஐசிடி அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா. Which of the following helps teachers integrate ICT effectively? Continuous Professional Development Program. ஸோ இந்த ஐசிடியில் நம்ம வந்து இன்டெகிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா கண்டினியூஸாக அவங்க ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருந்தால் தான். அப்போ டீச்சர் வந்து ஆன்கோயிங் ட்ரைனிங் டு ஸ்டே அப்டேட்டாக வச்சுருக்கணும். அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது எவால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். The use of ICT in education aligns with which goal of NCF 2005? இப்போ ஐசிடி இன் எஜுகேஷன் வந்து எந்த கோல் ஆஃப் என்சிஎஃப்ல தொடர்புடையதுன்னா கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ்ட் அப்ரோச் டு லேர்னிங். NCF 2005 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் சென்டர் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரினீஷியல் லேர்னிங்கை சப்போர்ட் பண்ணுது. ஸோ NCF 2005 எதை சப்போர்ட் பண்ணுது? ஸ்டூடெண்ட் சென்டர் டெக்னாலஜி. அது எது சப்போர்ட் பண்ணுதுன்னா எக்ஸ்பெரினீஷியல் லேர்னிங். Which of these statement is true about ICT in education? ICT enhance both teaching and learning processes. ICT வந்து டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸஸை என்ஹான்ஸ் மெருகேற்றுது. ஸோ ஐசிடி டூல் வந்து என்ரிச்சர்ஸ், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை என்ரிச் பண்ணுது. ஆனால் நாட் த ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டீச்சர்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனால் டீச்சர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை மெருகேற்றி இன்னும் அதிகமாக சொல்ல வைக்குது. இன்டகிரேட்டட் ஐசிடி இன்டகிரேஷன் இன் டீச்சிங் ப்ரொமோட்ஸ் இன்டராக்ஷனும். டீச்சிங் ப்ரொமோட்ஸ் இன்டராக்ஷன், இன்க்ளூசிவ் எல்லாரையுமே, அதாவது டிசேபிள் அண்ட் நார்மல் சைல்டையும் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். எல்லாமே ஈக்குவாலிட்டியை கொடுக்கணும், லேர்னர் சென்டர் எஜுகேஷனாக கொடுக்கணும், எம்பவர்ஸ் போத் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு யூஸ் த டெக்னாலஜியை யூஸ் பண்ண சொல்லிக்கணும். அப்போ எது வெளியில் வரும்? லேர்னிங் அவுட்கம்ஸ் நல்ல வரும். இன்டகிரேஷன் ஐசிடி இன் அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க? ICT in assessment mainly helps to make assessment more objective and efficient. ஸோ அசஸ்மெண்ட் வந்து அப்ஜெக்டிவ் அண்ட் எஃபிஷியண்ட்டாக கொடுக்கணும், அப்படி செயல்பட வைக்கணும். ஸோ ஐசிடி வந்து குயிக்காக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும், ஃபேர் அசஸ்மெண்ட், ஆட்டோமேட்டட் ஸ்கோரிங்காக இருக்கும், இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் உடனே கிடச்சிரும். அதாவது இப்போ நம்ம கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக சிஸ்டத்துக்குள்ளே பண்ணி சிஸ்டத்தை வச்சு கரெக்ஷன் பண்ணும்போது யூ வில் கெட் அன் அக்யூரேட் அண்ட் இன்ஸ்டன்ட் ஸ்கோரிங் ஃபீட்பேக் எல்லாம் கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. Which of the following is an ICT based assessment tool? Google Forms. நம்ம கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதுகிறோம் இல்லை, இந்த கொரோனா பீரியடில் கூகுள் ஃபார்ம்ஸில் அமைச்சிருப்பாங்க இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஏன் இப்போ கூட நிறைய ஆன்லைன் இந்த அகாடமிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அவங்களாம் ஆன்லைன் மூலமாக தானே டெஸ்ட் வச்சாங்க இப்போது. அந்த மாதிரி டெஸ்ட் கூகுள் ஃபார்ம்ஸ். ஸோ கூகுள் ஃபார்ம் allow the teacher to create online quizzes, assessment. இதனால் ஆட்டோமேட்டட் ரிசல்ட்ஸ் அட் அ டைம் கிடச்சிரும் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி. The main advantage of using ICT in assessment is instant feedback and analysis. ஸோ உடனே இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக் கிடச்சிரும், அனலைசிஸும் கிடச்சிரும். அப்போது ஐசிடி பேஸ்டு டூல்ஸ் வந்து எவாலுவேட் த ஆன்சர்ஸ் இமீடியட்டாக எவாலுவேட் பண்ணி டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஐடென்டிஃபை அவங்க எந்த லெவலில் இருக்காங்க, இன்னும் எத்தனை இது கொடுக்கணும், அந்த கேப்ஸ் அதெல்லாம் உடனே கிடச்சிரும். Which of the following is not a form of ICT based assessment? Group discussion. ஸோ குரூப் டிஸ்கஷன் எங்கே டெக்னாலஜியில் வருது? இது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் தானே குரூப் டிஸ்கஷன். ஸோ இது வந்து ஐசிடி பேஸ்டு கிடையாது. ICT integration in assessment helps in monitoring the learning process continuously. ஸோ கண்டினியூஸாக
அந்த எப்படி படிச்சுட்டு இருக்காங்க உனக்கு உடனே வந்துடுது இல்லை. இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்பிளிட் டெஸ்ட் 10 மார்க்குக்கு வச்சா 10 அவுட் ஆஃப் 10 அவுட் ஆஃப் 10 எடுத்தானா இது அதில் குறைஞ்சிச்சுன்னா அப்போ நம்ம நாளைக்கு இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தோணுது இல்லையா. ஸோ அது மானிட்டரிங் த லேர்னிங் ப்ரோக்ரஸ் கண்டினியூஸ்லி. ஸோ இது ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக இருக்குது. கண்டினியூஸாக ஒவ்வொருத்தரோட அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும், ஃபீட்பேக் உடனே கிடைக்கிறதுனால. An e-portfolio in assessment is a digital collection of learners' work. E-portfolio-na டிஜிட்டலாக ஒரு லேர்னர்ஸோட ஃபைல், அதாவது லேர்னர்ஸ் ஒர்க்கை கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற அவங்க செய்கிற ப்ரோக்ரஸ், க்ரியேட்டிவிட்டி, லேர்னிங் அவுட்கம்ஸ் இது எல்லாமே மல்டிமீடியா அண்ட் டிஜிட்டல் எவிடன்ஸாக நம்ம சேகரித்து வைக்கிறது தான் போர்ட்ஃபோலியோ. ஒன் லிமிட்டேஷன் ஆஃப் ஐசிடி பேஸ்ட் அசஸ்மெண்ட் இஸ், ஒரே ஒரு லிமிட்டேஷன் இருக்கு ஐசிடி பேஸ்ட் அசஸ்மெண்ட். என்னன்னா ரெக்கையர்ஸ் இன்டர்நெட் அண்ட் டிவைசஸ். ஸோ இதுக்கு இன்டர்நெட்டும் டிவைசஸும் இருக்கணும். இது ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ ஆக்சஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்ததுன்னா இதை நல்லா கொண்டு போக முடியும். இதில் எது ஒன்று குறைஞ்சாலும் அதில் ப்ராப்ளம் ஏற்படும். லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் LMS helps in assessment by managing and tracking the learning process. So LMS, Learning Management System, helps in assessment by managing and tracking the learning progress. அப்போது LMS பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மூடில், கூகுள் கிளாஸ் ரூம் இவங்கெல்லாம் வந்து அட்டண்டன்ஸை ட்ராக் பண்ண முடியும், அசைன்மெண்ட் அதில் வைக்க முடியும். அதாவது ஸ்கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா என்ன உடனே கொடுத்துருவாங்க. ஸ்கோர்ஸ், உன்னோட அசைன்மெண்ட் எப்படி இருக்குது, எது இருக்குது எல்லாம் சொல்லி. ஓகே, which of the following is an example of formative assessment? ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு அதாவது ஃபார்மேட்டிவ் ஐசிடி பேஸ்ட் அசஸ்மெண்ட் இது சொல்லுங்கள். ஆன்லைன் போல்ஸ் டியூரிங் த லெசன்ஸ். இப்போ லெசன்ஸ் நடக்கும்போது ஆன்லைன் போல்ஸ் நடக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஐசிடி டூல்ஸ் பார்த்திங்கன்னா மென்டிமீட்டர், கஹோட் இதெல்லாமே டீச்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரியல் டைமில் டியூரிங் த லெசன்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அதில் தே ஹேவ் டு கிளிக் இட். ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க அந்த இடத்துல, அந்த லெசன் அவங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு டீச்சர்ஸும் புரிஞ்சுக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எடுக்கிறோம், மிஸ் மேம் நல்லா எடுத்திருக்காங்க, நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம், நம்மளுக்கு உடனே ரிசல்ட்ஸும் வந்துடுச்சு. ஓகே, a key feature of ICT supported assessment is personalized and adaptive testing. ஸோ பர்சனலைஸ் பண்ணவும் முடியும், டெஸ்டிங் உடனே பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருக்கா இல்லை லேர்னர்ஸை ரெஸ்பான்ஸை வச்சு அந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டா அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட்டையும் கொடுக்க முடியும். ஐசிடி பேஸ்ட் ருபிக்ஸ் helps the teachers to evaluate subjective answers systematically. ஸோ எவாலுவேட் அந்த சிஸ்டமேட்டிக்கலாக நம்ம எவாலுவேட் பண்ணு. ஸோ டிஜிட்டல் ருபிக்ஸ் இது என்ன பண்ணுதுன்னா கன்சிஸ்டன்சி, ஃபேர்னஸ் இன் கிரேடிங் எஸ்ஸேஸ், ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டாக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதையும், அதாவது ஒரு எஸ்ஸே, ப்ராஜெக்ட் இல்லை பெர்ஃபார்மன்ஸ் டாக்ஸையும் நம்ம எவாலுவேட் பண்ண முடியும். அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் என்னது? டிஜிட்டல் ருபிக்ஸ். Which software can be used to analyze the assessment data? MS Excel. ஸோ எக்ஸல் வந்து டீச்சர்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும், கேல்குலேட் பண்ண முடியும், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், அதாவது பார் டயக்ராம், இந்த டயக்ராம் பை டயக்ராம் மூலமாலாம் காட்டலாம் இல்லையா, லைன் கர்வ் அந்த மாதிரி. ஸோ அதனால் MS Excel தான் பெஸ்ட் ஒன். ஆன்லைன் அசஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ensures டைம் எஃபிஷியன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. அதாவது டைம் கன்சியூம் ஆகும், டிரான்ஸ்பரன்சியும் இருக்கும். ஸோ அந்த ஆட்டோமேஷன் வந்து ஆன்லைன் டூல்ஸ் வந்து கிரேடிங்கு ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் பசங்களுக்கும் ஈஸியாக காட்ட முடியும். ICT in assessment promotes which education principle? Continuous and comprehensive evaluation. So ICT வந்து CCE method கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணலாம், போத் scholastic and co-scholastic aspectsல. Which of the following is an example of self-assessment tool using ICT? Online quizzes with instant scores. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை தனக்குத்தானே செக் பண்ணிக்கலாம். உடனே படித்தோடனே இப்போ ஒரு டெஸ்ட் நாமளே எழுதிட்டு உடனே வந்து ரிசல்ட் கிடச்சிருது. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இதில் இவ்வளோ நாலேஜில் இருக்கும்னு சொல்லிட்டு. அதை தான் நெக்ஸ்ட் ஐசிடி பேஸ்ட் அசஸ்மெண்ட் ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் டு ட்ராக் த லேர்னர் ப்ரோக்ரஸ் ஓவர் டைம். ஸோ இருக்கிற டைம்லேயே அந்த லேர்னர் எப்படி இருக்கிறாங்க கேன் ப்ரோக்ரஸ்.
ஸோ டிஜிட்டல் டூல்ஸ் டு ஸ்டோர்ஸ் அண்ட் அனலைஸ் த அசஸ்மெண்ட் டேட்டா டு ஐடென்டிஃபை இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ். ஸோ எதில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணுமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், எந்த இதில் நல்லா இருக்குன்னு அப்படிதான் சொல்லியிருக்காங்க. One major ethical concern in ICT based assessment is data privacy and security. Data privacy and security. So one major ethical concern in ICT based assessment is data privacy and security. அதாவது ஆன்லைன் அசஸ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவை கான்ஃபிடென்ஷியலாகவும் ப்ரொடெக்டடாகவும் வச்சுருப்பாங்க. ICT based assessment analytics refers to ICT based assessment analytics refers to systematic analysis of learner performance data. ஸோ அந்த லேர்னர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டேட்டாவை சிஸ்டமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் அனலிட்டிக்கல் பேஸ்டு அசஸ்மெண்ட்டு. இப்போ லேர்னரோட அனலிட்டிக்கல் வந்து டிஜிட்டல் டேட்டாவில் பார்க்கும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அவனோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். Which ICT tool supports peer assessment? PEDIAT. PEDIATன்றது பார்த்தீங்கன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் டு வியூ, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கலாம். அப்புறமா கமெண்ட் ஆன் ஈச் அதர்ஸ், அதாவது பியர் இல்லையா, பியர்னாவே PEDIAT அப்படின்னு நினச்சிக்கோங்க. PEDIAT PEDIAT பிபியில் வர்றது PEDIAT. ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து பார்த்துக்கிட்டு கமெண்ட்ஸ் ஆன் ஈச் அதர் டிஜிட்டல் ஒர்க்ஸ், நீ நல்லா பண்ணியிருக்க, நீ கொஞ்சம் இது நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள கமெண்ட்ஸு. அதனால அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு செய்யும்போது கொலாபரேட்டிவ் அசஸ்மெண்ட் பண்ணும்போது இன்னும் அவங்களோட டீம் ஒர்க் அதிகமாகும், அந்த ப்ராஜெக்ட் இன்னும் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. Which the integration of ICT in assessment ensures quick feedback and evidence-based learning. So integrating of ICT assessment எதை குறிக்குது, என்ஷூர் பண்ணுது, குயிக் ஃபீட்பேக் வருது, எவிடன்ஸ் பேஸ்டு லேர்னிங். நான் படித்ததுக்கு உடனே ஃபீட்பேக் கிடச்சிருது. ஓகேவா. ICT டூல்ஸ் அலோஸ் டீச்சர்ஸ் டு மேக் டேட்டா ட்ரைவன் டெசிஷன் ஃபார் பர்சனலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டைம்லி ஃபீட்பேக்கு அந்த மாதிரி அலோ பண்ணுது டீச்சர்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக. Preparation of multimedia lessons in subjects and planning. A multimedia lesson includes combination of text, ஆடியோ, வீடியோ அண்ட் அனிமேஷன். ஸோ மல்டிமீடியான்னா டெக்ஸ்ட் இருக்கணும், ஆடியோ இருக்கணும், வீடியோ இருக்கணும், அனிமேஷன் லெசன்ஸாக இருக்கணும். இதோட காம்பினேஷனாக இருக்கணும் மல்டிமீடியா லெசன்னா. அப்போ மல்டிமீடியா லெசன்ஸ் வந்து நிறைய மோட்ஸை யூஸ் பண்ணணும், ப்ரெசன்டேஷன், அப்போ தான் வந்து அவங்களோட லேர்னிங் நல்லா இருக்கும். ஏன்னா ஆடியோ அண்ட் வீடியோ என்கேஜ்மெண்ட்டோடு இருக்கும். The first step in multimedia lesson planning is identifying learning objectives. ஸோ மல்டிமீடியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் லெசன் பிளானிங் பார்த்திங்கன்னா கிளியர் அப்ஜெக்டிவ்ஸை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். அந்த கண்டென்ட், மீடியா, ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன அந்த லெசனுக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அப்போது ஐடென்டிஃபைங் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் மல்டிமீடியா லெசன் பிளானிங். Key purpose of multimedia lessons is to reinforce learning through multiple senses. ஏன்னா கண்ணு பார்க்குது, காது கேட்குது, அப்போது கை அதில் இருக்கிற நோட்ஸை எடுக்குது. ஓகே. ஸோ அப்போது என்னது, மல்டிபிள் சென்சஸ் வேலை செய்யணும், மல்டிபிள் சென்சஸும் படிக்கணுன்ற தூண்டுது. ஓகேவா. ஸோ மல்டிமீடியா வந்து ஆடியோ, வீடியோ சென்சஸை அதாவது ப்ரொவோக் பண்ணுது. ஓகே. Which of the following software is used for creating multimedia presentation? Presentation வந்தாவே எது, பவர் பாயிண்ட் தானே, அதில் தான் இமேஜஸ் வருது, பிக்சர்ஸ் வருது, ஆடியோ வருது, வீடியோ, டெக்ஸ்ட் எல்லாமே வருது. The use of multimedia in teaching helps to enhance learner engagement. மல்டிமீடியா எதுக்கு யூஸ் பண்ணுது, டீச்சிங்கில் லேர்னர் என்கேஜ்மெண்ட்டை இன்னும் அதிகப்படுத்துது, இல்லை என்ஹான்ஸ் பண்ணுது, தூண்டுது. அப்போ மல்டிமீடியா லெசன்ஸ் வந்து லேர்னர்ஸோட அட்டென்ஷனை, அதுக்கப்புறம் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுது. அனிமேஷன் அண்ட் ஸ்டிமுலேஷன் ஆர் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன் எக்ஸ்பிளைனிங் அப்ஸ்ட்ராக்ட் ஆர் கம்ப்ளீட் கான்செப்ட். ஸோ அனிமேஷனோ ஸ்டிமுலேஷனோ எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன் எதில், எக்ஸ்பிளைனிங் அப்ஸ்ட்ராக்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்.
இப்போ விஷுவல் சிமுலேஷனாக பார்க்கும்போது ஒரு டெமான்ஸ்ட்ரேட் ஆகுது. இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் இப்படி தான் வருது, பிளட் இப்படி தான் சர்க்குலேட் பண்ணும்போது அது ஈஸியாக புரியுது இல்லை அவனுக்கு. அதுதான் இங்கே சொல்லுது, எக்ஸ்பிளைனிங் த அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கம்ப்ளீட் கான்செப்ட்ஸ். அண்ட் எஃபெக்டிவ் மல்டிமீடியா லெசன் ஷுட் பி இன்டராக்டிவ் அண்ட் லேர்னர் சென்டர். ஸோ குட் மல்டிமீடியா டிசைன் பண்ணதாக இருந்தால் அது ஸ்டூடெண்ட் இன்டராக்ஷனோட இருக்கும், ஃபீட்பேக் கிடச்சிரும். அப்போது இன்டராக்டிவ் அண்ட் லேர்னர் சென்டராக இருக்கிறது தான் எஃபெக்டிவ் மல்டிமீடியா லெசனாக இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மல்டிமீடியா எலிமெண்ட்? சாக் போர்ட் தான். டெக்ஸ்ட்டு, ஆடியோ, வீடியோ எல்லாமே மல்டிமீடியா எலிமெண்ட் தான். சாக் போர்ட் தான் மல்டிமீடியா எலிமெண்ட் கிடையாது, அது ட்ரெடிஷ்னல் டீச்சிங். A storyboard in multimedia lesson should design in a plane showing the sequence of slides and media elements. இந்த பிளான்ல என்ன இருக்கணும்? சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்லைட்ஸ் அண்ட் மீடியா எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ ஸ்டோரி போர்ட்ஸில் வந்து அது ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கும்போது அந்த மல்டிமீடியா கண்டென்ட்ஸ் வந்து சீக்வன்ஸாக ஒன்றுக்கு அப்புறம் வந்துகிட்டே இருக்கும். The most important factor in selecting multimedia content is alignment with learning objectives. So important factor multimedia என்னது? Alignment with learning objectives. So multimedia must directly support the instructional goal, not just entertain. அந்த நம்ம என்ன சொல்ல வரமா படிப்பு விஷயத்தில் அதை தான் சொல்லணுமே தவிர என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. படிப்பு நம்ம இங்கே மெயினாக படிக்கிறது, அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை கொண்டு வரணும். மல்டிமீடியா லெசன் பிளானிங் ஃபாலோஸ் விச் டீச்சிங் பிரின்சிபல்? கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஸோ அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவிசம் ஏன்னா லேர்னிங் ஆக்டிவ் பண்ணணும். நாலேஜ் அவனே கற்றுக்கிறான் த்ரூ த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் மூலமாக. டீச்சர்ஸ் ரோல் இன் மல்டிமீடியா பேஸ்ட் லேர்னிங் இஸ் ஆக்ட் ஆஸ் அ கைட் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர் தான். இங்கேயும் அதே தான். Which is the main advantage of using videos in lessons? Helps visualize real life examples. So இது வந்து மல்டிமீடியாவில் லெசன்ஸ், வீடியோ லெசன்ஸ் எது? helps to visualize the real life examples. அப்படியே பார்க்குறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஈஸியாக மனசில் பதிஞ்சிரும். The multimedia principle in learning theory states that learners understand better from words and pictures together. Learners understand better from the words and pictures together. So Mayer multimedia learning theory இதை சொல்லுது. அதாவது மேயர் மல்டிமீடியா தியரி என்ன சொல்லுது? லேர்னர்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட், அதாவது வேர்ட்ஸ் அண்ட் பிக்சர்ஸை ஒன்றா சேர்த்து பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்றதை சொல்கிறாங்க. Interactive multimedia lessons promote student participation and feedback. So interactive multimedia lessons promote student participation and feedback. So இது வந்து அவங்களோட participation and feedback real timeலயே கிடைக்குது. An example of interactive multimedia is educational software with quizzes and videos. ஸோ சச் டூல்ஸ், அதாவது மல்டிமீடியாவை கம்பைன் பண்ணுது, இன்டராக்ட் பண்ணுது, ஆக்டிவ் டீச்சிங்கை. ஸோ எஜுகேஷ்னல் சாஃப்ட்வேர்ஸ் வித் குவிசஸ் அண்ட் வீடியோஸ். மல்டிமீடியா லெசன்ஸ் எவாலுவேஷன் ஃபோக்கஸ் ஆன் அச்சீவ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ். ஸோ அவங்க எது அச்சீவ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் மேலே தான் மல்டிமீடியா லெசன்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகுது எவாலுவேஷனுக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் describes instruction design? Systematic process of designing the lessons using the principles of learning. Which of these is a benefit of using multimedia lessons in inclusive classrooms? Provides multiple means of representation. So which of the following which of these is a benefit of using multimedia lessons in inclusive classrooms? Provides multiple means of representation. So multiple na audio, video, interaction, text இருக்கும், அதை அலைன் பண்ணுறது, universal design for learning, that is UDL, universal design for learning, அதெல்லாமே அலைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது provides multiple means of representation. In a planning multimedia lessons, the teacher should ensure
டெக்னாலஜி இஸ் யூஸ்டு பர்போசபிளி அண்ட் மீனிங்ஃபுல். அப்போ டீச்சர் என்ன சொல்லணும், எதை உறுதிப்படுத்தணும், டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னுது. ஸோ அந்த எஃபெக்டிவ்னஸ் அந்த ஐசிடி வந்து யார் மேலே இருக்குது, லைஸ் நாட் இன் த குவாலிட்டி, மீடியா இல்லை, ஆனால் அதை அலைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல பீடாகாகி அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்போ யார் அது பண்ணுறது, டீச்சர் அதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ மல்டிமீடியா லெசன்ஸ் வந்து ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட்டு, இன்டராக்டிவ் இதெல்லாமே வந்து காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் என்கேஜ்மெண்ட்டோட லேர்னரை வச்சுக்கிறதுக்காகவும் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் பண்ணுறது. ஸோ எஃபெக்டிவ் மல்டிமீடியா லெசன் பிளானிங் பார்த்திங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், கன்ஸ்ட்ரக்டிவிட்டி பிரின்சிபல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனை ஸ்ட்ராட்டஜிஸை கொடுக்குது. ஆன்லைன் லேர்னிங் கோர்சஸ் ஃபார் டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். அதாவது ஆன்லைன் லேர்னிங் கோர்சஸ் ஃபார் டீச்சர்ஸ் professional development. The main purpose of online learning courses for teacher is support continuous professional development. So தன்னோட ஸ்கில்ஸ் நாலேஜஸை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்காக தான் இந்த ஆன்லைன் டீச்சிங் கோர்ஸ், லேர்னிங் கோர்சஸ் ஃபார் டீச்சர்ஸ். Which of the following is an example of teacher professional development platform? ஸ்வயம். ஸோ ஸ்வயம்ன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட் பண்ண ஒன்று. இது வந்து ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் ஃபார் டீச்சர்ஸ் கொடுக்குது, லேர்னர்ஸ் அக்ராஸ் த டிசிப்ளின். ஸோ ஸ்வயம்ன்றது யாரோடது, இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தது. ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் டீச்சர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க ஸ்வயம். ஆன்லைன் லேர்னிங் ஃபார் டீச்சர்ஸ் ப்ரமோட்ஸ் self-paced and flexible learning. Online learning for teacher promotes self-paced and flexible learning. So the teacher can learn that their own time and phase through online platforms. அவங்களே எப்போ டைம் கிடைக்கும் அப்போ படிச்சுக்கலாம் ஆன்லைனில். ஓகே, which of these is a benefit of online professional development courses? accessible anytime anywhere. ஸோ எந்த பெனிஃபிட், ஆன்லைன் ப்ரொஃபஷனல் எந்த இடத்துல வேணால் ஓப்பன் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். ஸோ accessible anytime anywhere. LMS, லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் LMS ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ இதில் வந்து மோடில், கூகுள் கிளாஸ் ரூம்ஸ் அதெல்லாமே இது கீழே வரும். The main aim of teaching professional develops through ICT is. The main aim of teacher professional development through ICT is to update pedagogical skill and subject knowledge. ஸோ pedagogical skills சப்ஜெக்ட் நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதன் மூலமாக, டிஜிட்டல் டூல்ஸ் மூலமாக, த்ரூ த ICT இன்டகிரேட்டட் லேர்னிங் மூலமாக. Diksha platform is launched by NCERT. ஸோ திக்ஷா பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணது யாரு, NCERT, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். திக்ஷாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், D ஃபார் டிஜிட்டல், I ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், K ஃபார் நாலேஜ், ஷேரிங். ஓகே, ஷேரிங், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லேர்னிங், ஷேரிங். இப்போ திரும்பவும் சொல்கிறேன், ஏன்னா இது 1 மார்க்கில், அதாவது இந்த எக்ஸ்பேன்ஷனில் கேட்கலாம். ஸோ திக்ஷாவை லான்ச் பண்ணது NCERT தான். D ஃபார் டிஜிட்டல், I ஃபார் தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், K ஃபார் நாலேஜ், S ஃபார் ஷேரிங். ஸோ இது வந்து NCERT தான் டெவலப் பண்ணாங்க டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. கண்டென்ட் இதில் இருக்குது, கண்டென்ட் அண்ட் ட்ரைனிங் ரிசோர்ஸஸ் இதில் இருக்குது. MOOCs, MOOCs, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் ஆக்சஸ் லேர்னிங் டு ஆல். ஸோ MOOCsன்றது பார்த்திங்கன்னா இது ஃப்ரீ அண்ட் ஓப்பன் ஆக்சஸ் லேர்னிங் டு ஆல், எல்லாருக்குமே ஃப்ரீயானது, யார் வேணால் பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ். ஸோ MOOCஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன, M ஃபார் மேசிவ், O ஃபார் ஓப்பன், O ஃபார் ஆன்லைன், C ஃபார் கோர்சஸ். ஸோ இது யாரை வேணால் வந்து என்ரோல் பண்ணிக்க விடுது, அப்புறமா ஓப்பன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை கற்றுக்க ஹெல்ப் பண்ணுது, அது மூலமாக கற்றுக்கலாம். ஆன்லைன் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கோர்சஸ் often includes self-assessment, peer description and certification. ஸோ ஆன்லைன் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா often include self-assessment, peer discussion and certification.
Which of the following Indian initiative offers free online teacher training courses? Swayam and Diksha. ஸோ ஸ்வயம் அண்ட் திக்ஷா தான் ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ் கொடுக்குது. ஸோ ஃப்ரீ போத் த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ் தான் ஆன்லைன் கோர்சஸை கொடுக்குது எஜுகேட்டர்ஸ்க்கு, ஸ்வயம் அண்ட் திக்ஷா. An important feature of online learning platform is analytical for tracking the learning process. So analytics for tracking the learning process. So LMS and MOOCs வந்து data analyzers monitor பண்ணுது லேர்னரோட ஆக்டிவிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ LMS and MOOCs லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸும் லேர்னரோட ப்ரோக்ரஸை பெர்ஃபார்மன்ஸை கண்காணிச்சிட்ருக்கு. In professional development, ICT helps teachers to collaborate and share the best practice. ஓகே, ஐசிடி வந்து கோர்சஸ் என்ன கொடுக்குதுன்னா நெட்வொர்க்கிங், என்கரேஜ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்னோவேட்டிவ் டீச்சிங் ஐடியாஸ் குளோபலி கொடுத்துட்ருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சின்க்ரோனஸ் மோட் ஆஃப் ஆன்லைன் டீச்சர் லேர்னிங்? சின்க்ரைன்ஸ் மோட் ஆஃப் ஆன்லைன் டீச்சர் லேர்னிங், லைவ் வெபினார்ஸ் அண்ட் வர்ச்சுவல் ஒர்க் ஷாப்ஸ். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சின்க்ரனியஸ் மோட் ஆஃப் ஆன்லைன் டீச்சர் லேர்னிங்னா லைவ் வெபினார்ஸ் அண்ட் வர்ச்சுவல் workshops. So இது வந்து happens in real time interaction between the trainer and the participants. Online teacher training improves classroom teaching by integrating new pedagogics and digital tools. Integrating new pedagogics and digital tools. So teachers வந்து innovation strategies technology வந்து online to classroom instruction கொண்டு வரது. One limitation of online learning for teacher is requirement of good internet connection. ஸோ நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ப்ராப்பர் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கிறது இல்லை. தட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர். த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஸ்வயம் இஸ் study webs of active learning for young aspiring minds. So S for study, W for web, A for active learning. So A for active learning for young aspiring minds. So திரும்பவும் சொல்கிறேன், கேட்கலாம். S for study, W for web, active learning, young aspiring mind. Okay, study webs of active learning for young aspiring minds. ஸோ இது வந்து இந்தியன் அஃபிஷியல் மூக்ஸ் பிளாட்ஃபார்ம். இங்கே ஓப்பன் ஸ்கூல், அதாவது ஆஃபரிங் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் அக்ராஸ் லெவல்ஸ், எல்லா லெவல்ஸ்க்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டீச்சர் டெவலப்மெண்ட் கோர்சஸ் ப்ரமோட்ஸ் லைஃப் லாங் லேர்னிங் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஆன்லைன் கோர்சஸ் எதுக்கு ப்ரொவைட் பண்ணுது? டீச்சர்ஸ்க்கு லைஃப் லாங் லேர்னிங் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ இந்த டீச்சர்ஸ் வந்து கண்டினியூஸாக அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட நாலேஜையும். டீச்சர்ஸ் யூஸிங் ஐசிடி. மைக்ரோ credential in online learning refers to short skill based certification courses. Short skill based, மைக்ரோனே வந்துச்சு இல்லையா, மைக்ரோனா சின்னது தானே. ஸோ ஷார்ட் ஸ்கில் பேஸ்ட் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ். ஸோ மைக்ரோ credential வந்து certifies the specific skills or competency through short online courses. The NCF 2005 recommends teachers development that is continuous and reflective. ஸோ NCF 2005 என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஒரு டீச்சர் டெவலப்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னா கண்டினியூஸாக இருக்கணும், ரெஃப்ளெக்டிவாக இருக்கணும். ஸோ கண்டினியூஸ் அண்ட் ரெஃப்ளெக்டிவ், அது வந்து எதனால தான் நம்மளால் முடியும்? ஸோ எதனால தான் முடியும்? இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இருந்தால், அதான் ஆன்லைன் கோர்சஸ் மூலமாக, ப்ரொஃபஷனல் லேர்னிங் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆன் கிளாஸ் ரூம் ப்ராக்டிசஸ் மூலமாக. ICT enable the teacher professional development supports collaboration learning our community. Collaboration, the teachers வந்து globally they will access the online forums, shared resources அதன் மூலமா. So online learning empowers the teachers to engage in continuous, flexible and collaborative professional growth using platforms like Swayam. Swayam என்ன சொல்லுங்க? Study web, that is active learning, study web of active learning for young aspiring minds, Diksha, and MOOCs, massive open
ஆன்லைன் கோர்சஸ். திக்ஷா. திக்ஷா மீன்ஸ் என்ன சொல்லுங்க? DIKSHA. SHA sharing, K for knowledge, I for infrastructure, D for digital. Digital infrastructure, knowledge sharing. Open educational resources, OER, ICT platforms and MOOCs. The full form of OER, that is Open Educational Resources. இது ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுறது தான். இது வந்து லைசன்ஸ்ட் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இதில் இருக்கும். டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும், வீடியோஸ் அண்ட் கோர்சஸ் அவைலபிளாக இங்கே இருக்கும். டீச்சர்ஸ்க்கும் லேர்னர்ஸ்க்கும் ரெண்டு பேருக்குமே இருக்கும். Which of the following is an example of OER platform in India? Swayam. ஓகே. ஸோ இந்த ஸ்வயம் வந்து ஃப்ரீ ஆன்லைன் க்ளோசஸ் கொடுக்குது. இது வந்து இந்தியன் யூனிவர்சிட்டியால் டெவலப் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம். The main purpose of OER is to provide free and open access to quality learning materials. So provide free and open access to quality learning. So OER வந்து democratizes education by removing the cost and copyright the barriers to learning materials. MOOC stands for Massive Online Open Online Course. Massive Open Online Course. ஸோ லார்ஜ் ஸ்கேலில் ஆன்லைன் கோர்சஸை நம்ம அவைலபிள் பண்ணுறதுக்காக இன்டர்நெட் ஆக்சஸோடு பண்ணுறது தான். Which of the following is a global MOOC platform? That is Coursera. Courseraன்றது ஒரு இன்டர்நேஷ்னல் MOOC ப்ரொவைடரா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூனிவர்சிட்டிஸ் அரவுண்ட் த வேர்ல்டோட கனெக்ட் இருக்குது. அதுதான் லார்ஜஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. குளோபல் வைஸ் பார்த்திங்கன்னா Coursera. மற்றதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் பேஸ்ட். ஓகே. And the Indian government national digital platform for teachers வந்து திக்ஷா தான். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். இது கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் தான். இது டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆஃபர் பண்ணுது. நிறைய கோர்சஸ் அண்ட் ட்ரைனிங் இதில் இருக்குது. NROER stands for National Repository of Open Education Resources. N for National, R for Repository and O for Open, E for Educational Resource. So National Repository of Open Educational Resources. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஹோஸ்ட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா லேர்னிங் மெட்டீரியல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், இமேஜஸ் டீச்சர்ஸ்க்கும் லேர்னர்ஸ்க்கும் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் எடுத்துக்கலாம், கிடைக்கும் ஈஸியாக. Which of the following is not an OER? Paid subscription only courses. அது ஓஇஆரோடது கிடையாது. ஏன்னா ஓஇஆர் வந்து எப்போவுமே ஃப்ரீ அண்ட் ஓப்பன்லி லைசன்ஸ்ட் ஃபார் பப்ளிக் யூஸ். ஸ்வயம் பிரபா provides 24/7 educational TV channels through DTH. ஸோ ஸ்வயம்ன்றது வந்து அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஆனால் டிடிஹெச் மூலமாக நம்மளுக்கு 24/7 கொடுக்கறது எது? ஸ்வயம் பிரபா. ஸோ இந்த ஸ்வயம் பிரபா பார்த்திங்கன்னா எஜுகேஷ்னல் வீடியோ கண்டென்ட் வந்து சேட்டிலைட் மூலமாக சேனல்ஸ் ஃபார் த லேர்னர்ஸ் அக்ராஸ் இந்தியாவில் கொடுத்துட்ருக்குது. ஸோ ஸ்வயம்ன்றது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இது வந்து சேட்டிலைட் மூலமாக வர டிவி சேனல்ஸ் டிடிஹெச் மூலமாக வருது. Which license allows others to freely access, use and share the educational content? Creative Common License. Creative Common License தான் எல்லாரையும் வந்து எஜுகேஷனை ஃப்ரீயாக யூஸ் பண்ணி எடுத்துக்க சொல்லுது. ஸோ Creative Common License வந்து creators to share educational material with certain usage rights. The main feature of MOOC is self-paced learning. அதாவது அவங்க வந்து ஓனர் ஃபேஸ் வந்து த்ரூ ப்ரீ-ரெக்கார்டட் லெக்சர்ஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் மூலமாக. ஸோ மூக்ஸோட மெயின் என்னது? செல்ஃப்-பேஸ்டு லேர்னிங். Which organization promotes OER globally? UNESCO தானே இந்த யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிஃபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஓகே, அது 2002 இந்த எஜுகேஷனை வந்து ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸ் மூலமாக கவர்மெண்ட் மூலமாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. The main benefit of OER for teachers is saves preparation time and improves the teaching quality. Preparation time கம்மி பண்ணி டீச்சிங் குவாலிட்டி அதிகப்படுத்துது. அப்போ ரியல் டு யூஸஸ், தட் இஸ் ரெடி டு யூஸ் மாதிரி இருக்கும். ஸோ சேவ் த டைம் அண்ட் எஃபெக்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட் கிடைக்கும். எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியும், கிளாஸ் எடுக்க முடியும்.
Which of the following platform offers teacher training MOOCs in India? Swayam. ஸோ ஸ்வயம் வந்து மூக்ஸ் தான், அது ஹோஸ்ட் மூக்ஸ். இது டீச்சர்ஸ்க்கு வந்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் பீடகாகிக்கல் கோர்சஸை கொடுக்குது ஸ்வயம். ஒன் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் OER இஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன்லி லைசன்ஸ்டு ஒன். ஸோ இங்கே OER வந்து ஓப்பன் லைஸ் அண்ட் ஃப்ரீயாக அவைலபிள் ஆகுது. ஸோ இதை நம்ம யார் வேணால் வந்து அடாப்ட் பண்ணி ரீடிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணிக்கலாம். ஸோ விச் ICT tool is used for collaborating the creation of open content? விக்கி. நம்ம விக்கியை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். விக்கி அந்த டூலில் நம்ம மல்டிபிள் யூசஸ் பண்ணலாம்ல, எடிட் இருக்குது, அப்டேட் ஆப்ஷன் இருக்கும், அந்த கொலாபரேட்டிவ் அந்த இது தான் நம்ம சொல்கிறோம் விக்கி. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது விக்கிமீடியா அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்கல்ல, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஐடி டூல் விச் இஸ் யூஸ் டு கொலாபரேட் த கிரியேஷன் ஃபார் ஓப்பன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா விக்கி. OERS contribute mainly to OERS இல்லை OER எதுக்கு கான்ட்ரிபியூட்? இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா OER வந்து லேர்னர்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரம் ஆல் பேக்ரவுண்ட்ஸ்க்கும் அவங்க கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன். The platform that provides e-content developed by NCERT and other national agencies வந்து e-Pathshala. So e-Pathshala இப்போ இந்த platform that provide e-content developed by NCERT and other national agency வந்து e-Pathshala. பாத்தசாலான்றது வந்து ஒரு NCERT இனிஷியேட்டிவ் ஆஃபர் த டிஜிட்டல் டெக்ஸ்ட் புக்ஸு, வீடியோஸு, ரிசோர்ஸஸ் ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்குது. பாத்தசாலை கண்டென்ட்டை NCERTயும் அதர் நேஷ்னல் ஏஜென்சியும் சேர்த்து கொடுக்கறது வந்து பாத்தசாலா. இப்போ டெலிகிராம், அண்ட் ட்விட்டர், ஃபேஸ்புக்ஸ் எல்லாம் வந்து எஜுகேஷன் சைட் கிடையாது, அது சோஷியல் மீடியா. MOOCs are best suited for lifelong learners and professionals. ஸோ MOOCs வந்து flexible, high quality online courses கொடுக்குது and anybody can seeking self-paced education கொடுக்குது. So what is the key challenge in using OER and MOOC? High cost, poor internet access. என்னென்ன key challenges இருக்குது OERல and MOOCஸ்லையும்? That is high cost, poor internet access, digital literacy, language diversity. All the above. எல்லா ஸ்கில்ஸ்க்குமே இன்டர்நெட் ஒழுங்காக இருக்கணும். ஓகே, அண்ட் நல்ல டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் இது எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியும். Continuous comprehensive evaluation. Perspective, that is perspective and practice. The full form for CCE is continuous comprehensive evaluation. The term continuous in CCE refers to regular and periodic assessment throughout the year. The term comprehensive in CCE refers to assessment both scholastic and co-scholastic areas. ஸோ கண்டினியூஸ்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க? ரெகுலர் அண்ட் பீரியாடிக் அசஸ்மெண்ட் த்ரூ அவுட் த இயர் பண்ணணும்னு சொன்னாங்க. காம்ப்ரிஹென்சிவ் என்ன ரெஃபர் பண்ணுது? அசஸ்மெண்ட் போத் ஸ்காலஸ்டிக் அண்ட் co-scholastic areas. The main objective of CCU is reducing the examination stress and promoting holistic learning. ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி ஹோலிஸ்டிக் லேர்னிங்கை ப்ரொமோட் பண்ணுறது தான் இந்த சிசிஏயோட மெயின் அப்ஜெக்டிவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ formative assessment activity under CCE? Classroom discussion and peer assessment. Which of the following is a formative assessment activity under CCU? Classroom, that is class discussion and peer assessment. Summative assessment under CCE is conducted at the end of the term or unit. In CCE, the teacher should focus more on process of learning and child development. In CCE, the teacher should focus mainly, that is focus more on process of learning and child development. Which of the following is a non-scholastic area evaluated under CCE? Work, education and attitude. Which of the following is a non-scholastic area and evaluated under CCE?
work education and attitudes. One major feature of CCE is multiple tools of assessment. One of the major feature of CCE is multiple tools of assessment. Which of the following activities best reflects the CDE approach? Diagnostic test and remedial teaching. Which of the following activities best reflects the CCE approach? Diagnostic test and remedial teaching. Continuous comprehensive evaluation was recommended by National Curriculum Framework 2005, National Policy of Education 1986, Kothari Commission 1964 to 66. So, continuous comprehensive evaluation was recommended by Kothari Commission 1964 to 66, National Policy of Education 1986, National Curriculum Framework, that is NCF 2005, all the above. The formative assessment primarily aims at diagnosing learning difficulties and providing the feedback. The formative assessment primarily aims at diagnosing learning difficulties and providing the feedback. The summative assessment aims at evaluating achieving at the end of the instruction. The summative assessment aims at evaluating achievement at the end of the instruction. Which of the following tools can be used for CCE? Observation checklist, portfolio, project work, all the above. Which of the following tools can be used to CCE? Observation checklist, portfolio, project work. The CCE approach discourages. The CCE approach discourages corporal punishment. So CCE approach discourages corporal punishment. Which of the following is not an example of formative assessment? Which of the following is not an example of formative assessment? Board examination. Which role of the teacher aligns with CCE? Which role of the teacher aligns with CCE? Guide, facilitator, and assessor. Guide, facilitator, and assessor. CCE helps to shift the focus from marks based to performance based assessment. CCE helps to shift the focus from mark based to performance based assessment. What is the major advantage of CCE? What is the major advantage of CCE? Identify the strength and weakness regularly. What is the major advantage of CCE? Identify the strength and weaknesses regularly. What is the following best supports the principle of CCE? Which of the following best supports the principle of CCE? Learning is a continuous process. Which of the following best supports the principle of CCE? Learning is a continuous process. So CCE is child-centered, stress-free, holistic learning, integrating both academic as well as formative and summative evaluation methods. NCF 2005 and RTE Act 2009, Teaching and Learning. The full form of NCF, National Curriculum Framework 2005. ஸோ 2005 இது யாரால் டெவலப் பண்ணது? இந்த கரிக்குலம் பீடாகி இதெல்லாம் டெவலப் பண்ணவங்க யார்? என்சிஆர்டி, ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் இன் இந்தியாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. NCF 2005 வாஸ் டெவலப்டு 5 NCRT. ஸோ 2005 NCRT தான் நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் தான் NCF, நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் 2005 கொண்டு வந்தாங்க கரிக்குலம் டெவலப்மெண்ட்டுக்காக. The main focus of NCF 2005 is learning without burden. So learning without burden na அவங்க சந்தோஷமாக ஹாப்பியாக லேர்ன் பண்ணணும்ன்றது தான். According to NCF 2005, the role of teacher should be guide, facilitator and co-learner. Which of the following is a key feature of NCF 2005? Child-centered education.
So which of the following is a key feature of NCF 2005 child-centered education? The Right to Education Act was enacted in 2009. Enacted in 2009, compulsory free education 6 to 14 years. RTE provides for free and compulsory education to the children aged between 6 to 14 years. Which article of Indian Constitution was amended to make education is a fundamental right? Article 21A. According to NCF 2005, learning should be actively based and experiential. The RTE Act mandates the pupil-teacher ratio is 30:1. RTE Act mandates the pupil-teacher ratio PTR in primary classes is 30:1. 30:1. Which of the following is not a guiding principle of NCF 2005? Learning should be competitive and stressful. இதுதான் NCF ஓட guiding principle கிடையாது 2005ல. So learning should be competitive and stressful. இது கிடையாது NCF ஓடது. ஸோ அவங்க NCF ஓட கோல் சொல்லட்டுமா, ஜாயாக இருக்கணும், லேர்னிங் ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், நாலேஜ் வந்து கனெக்டட் டு அவுட் சைட் ஸ்கூலில் கூட கனெக்ஷனில் இருக்கணும், அப்புறமா கரிக்குலம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். Under RTE Act 2009, what percentage of seats must the private unaided schools reserve for children from the disadvantage? 25%. NCF 2005 emphasizes learning through exploration, questioning and reflection. NCF 2005 emphasizes learning through, that is, exploration, questioning and reflection. Continuous and comprehensive evaluation CCE was introduced as a part of NCF 2005 and RTE 2009. Both, that is B and C is the answer. Which of the following is a right guarantee under RTE Act 2009? Right to quality and child-friendly education. Which of the following is a right guaranteed under RTE Act 2009? Right to quality and child-friendly education. NCF 2005 suggested the assessment should be. NCF 2005 suggested that the assessment should be diagnostic, flexible and part of learning. Diagnostic, flexible and part of learning. Under RTE Act 2009, the corporal punishment is banned in all schools. Under RTE Act 2009, the corporal punishment is banned in all schools. According to NCF 2005, the curriculum should promote. According to NCF 2005, the curriculum should promote national integration and values. National integration and values. The RTE prohibits detention and expulsion of children up to class 8. Detention and expulsion of children up to class 8. NCF 2005 view the learner as. NCF 2005 view the learner as active participant and constructor of knowledge. NCF 2005 views the learner as active participant and constructor of knowledge. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஹாய், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.